கொண்டக்கடலையில் இன்றைக்கி இட்லி பொடி செய்கிறோம். கொண்டக்கடலையில் ஸோ அதுக்கு தேவையான ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிற கொண்டக்கடலைக்கு மேட்ச் ஈக்குவலாக சேப்பு மிளகா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மல்லி ஒரு 2, சோம்பு, மிளகு, சீரகம் இது 3 வந்து 2 போட்டுக்க போகிறோம். ஸோ போட்டால் பொடிக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குமே அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு அந்த கொண்டக்கடலையை வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு உடச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அது எப்படி உடச்ச மாதிரி பண்ணணுன்னா, அந்த பிளேடு மட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் ரிவர்ஸில் அடிச்சிங்கன்னா ஒரு உடச்ச மாதிரி கிடைக்கும். அதாவது முழுசாக இருக்கிற கொண்டக்கடலை வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் ஆகும். ஏன் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும்னா, அந்த மாதிரி முழுசாக முழு கொண்டக்கடலையாக வறுக்கும்போது அது எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக வறுபடும்னு நமக்கு இது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன், அதை ஒரு 4 பீஸ் 5 பீஸாக உடச்சிட்டு வறுத்தோம்னா அது கம்ப்ளீட்டாக வறுபடும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறது, முன்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1 2 ஒரு கொண்டக்கடலை வந்து ஒரு 5 6 பீஸாக உடப்படும். ஸோ அதுக்காக தான் இதை உடச்சிட்டு பொடிக்கு வறுக்கலாம் அப்படின்ட்டு மிக்ஸி ஜாரில் அந்த 1 2 உடைக்கிறோம். அந்த 1 2 உடைக்கிறது வந்து நீங்கள் பிளேடு மட்டத்துக்கு போட்டால் தான் உடைக்கலாம். பிளேடு மட்டத்துக்கு தாண்டி போட்டிங்கன்னா அப்புறம் கீழ்ப்பகுதி வந்து மாவு மாதிரி போயிடும். ஸோ அதனால் பிளேடு மட்டத்துக்கும் போட்டு இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸில் அடித்தோம்னா இந்த மாதிரி உடச்ச மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரி அடிக்க வேண்டியது. அடித்து அதை முன்னாடி ஒரு கப்பில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். எல்லா கொண்டக்கடலையும் 1 2 உடச்சி கப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வறுக்க வேண்டியதுதான் பொடிக்கு. முழுசாக வறுக்கும்போது கம்ப்ளீட்டாக வறுபடவும் முடியாது. அதனால தான் உடச்சிட்டு வறுக்கணும் அப்படிங்கிறது. உடச்சிட்டு வறுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக நல்லா முழுசாக வறுபடும். அதுக்காக தான் அந்த உடச்சதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஒரு முழு கொண்டக்கடலை வந்து ஒரு 5 6 பீஸு உடஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறம் வறுத்தா நல்லா வறுபட்டுடும். அதுக்காக தான் முன்னாடி கொண்டக்கடலை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இப்போ வறுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், எண்ணெயை ஊற்றி முன்னாடி பெருங்காயத்தை வறுத்துருவோம். இந்த எண்ணெயிலே வந்து எல்லாத்தையும் வறுத்துற போகிறோம். ஓகேவா, பொடிக்கு இந்த எண்ணெயே போதும். ஸோ முன்னாடி பெருங்காயத்தை வறுத்து பிளேட்டில் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது சேப்பு மிளகா, வறுக்கிறோம். வறுத்து அதுவும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கற்க விடக்கூடாது, கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு அதுவும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதையும் நல்லா வறுக்கிறோம். நான் உளுத்தம்பருப்பு வந்து இதில் ரொம்ப போடல, ஏன்னா இதில் வந்து பெரும்பான்மையாக கொண்டக்கடலையோட இது சத்து அதிகமாக இருக்கணும், அதனுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டக்கடலை அதிகமாக எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு சும்மா ஒரு கையால் ஒரு பிடி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா, இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த மிளகாவோடையே போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து மல்லி 2 போதும். அப்புறம் சோம்பு 2, மிளகு 2, சீரகம் 2. ஸோ பொடியில் இதெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், வாசனை எல்லாமே நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த பொடியோட. இதுக்காக தான் இதில் ஒரு 2 தான் போட்டுக்கிறேன், ரொம்ப போல் ஒரு 2 போட்டு இதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிட்டு அதையும் அதில் போடுறோம். பொதுவாக பொடியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ரௌனாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம உடச்ச கொண்டக்கடலையை வந்து உடச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை கொட்டுறோம். உடச்சிட்டு நம்ம அந்த கொண்டக்கடலையை உடச்ச மாதிரி ரெடி பண்ணிட்டு வறுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வறுபடும். அதுக்காக தான் முழு கொண்டக்கடலையாக இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இதுக்கு ஈக்குவலாக அது வறுபடுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உடச்சிட்டு வறுத்தோம்னா நல்லா கம்ப்ளீட்டாக வறுபடும். அப்படிங்கிறதுனால தான் நல்லா பொடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு பொடி இருச்சா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்து அந்த மிளகாவோடையே வச்சுக்கிறோம். அடுத்தது தேவையான அளவு உப்பை போடுறோம். உப்பை போட்டுட்டு இப்போ ஆறிட்டு இப்போ நம்ம பொடியில் இடிக்க வேண்டியதான். பொதுவாகவே வந்து ஜாரில் வந்து 1/4 அளவு வைங்க, இல்லைனா 1/2 அளவு வைங்க. அப்போ தான் வந்து அந்த லாங் லைஃபு மிக்ஸி ஜார்லாம் உழைக்கும். நம்ம ஃபுல் லோடு இப்போ அரைப்பட்டுடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கிறோம்.
எந்த ஒரு ஐட்டமே சரி ஜாரில் வந்து ஆஃப் அளவு இல்லைனா கால் அளவு அரைச்சாதான் அந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரும் அந்த ஜாரு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. கொண்டக்கடலையில் ஒரு பொடி சத்தான பொடியாக இது இருக்கும். ஏன்னா கொண்டக்கடலையில் இரும்புச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, இதோட சத்து அதிக அளவு உள்ள பொருள். ஸோ இதில் ஒரு பொடியாக செஞ்சு கொடுத்தா நம்ம வந்து காலை டயத்தில் இட்லி பொடி சாப்பிடாதவங்களே யாரும் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சத்தான பொருள் நம்ம காலையிலே உடம்புக்கு சேரும்போது ஒரு ஆரோக்கியம் தானே. ஸோ இப்போ பொடியை இட்லியில் தூவி வச்சு நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொடியும் நல்லெண்ணெயும் காம்பினேஷனும் 2 இட்லி 4 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் போல் ஒரு ஆசை வரும். அது ஒரு சத்தான பொருளில் பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சத்தை அவங்களுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சேர்க்கலாம். நம்ம டெய்லி சாப்பிட்ற ஐட்டத்திலே சத்தான பொருளாக நம்ம சேர்த்தாலே போதும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு அதுவே நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் சத்தான கொண்டக்கடலை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.